இங்க பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பலாக்காய் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு, அதாவது இந்த மேல இருக்க இந்த தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க ஃபிளஷ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோங்க தண்ணியில. இப்போ இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இது ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு இங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கோம். இதுல பூண்டு பல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பற்களை ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம். அடுத்ததா இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சின்னதா எடுத்திருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாங்க. இதோட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஜாதி பத்திரி பாத்தீங்கன்னா சின்னதா 1, குறுமிளகு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். சீரகம் பாத்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாங்க. இது கூடவே நம்ம 3 மிளகா வத்தலும் சேர்த்தி நல்ல மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு விசில் விட்டு நம்ம பலாக்காவும் வெந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெய் சேர்த்திருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியம்க்கு மாத்திட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த பலாக்காவை சேர்த்திடலாங்க எண்ணெயில. இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல நல்லா குக் ஆகி வரட்டும். அந்த ஓரங்கள் எல்லாம் லைட்டாக கிறிஸ்பாகிற வரைக்கும் இது போல் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பலாக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரங்கள் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு ஓரங்கள் எல்லாம் மொறுமொறுன்னு ஆனால் போதும். ரொம்பவும் மொறுமொறுன்னு ஆகணும்னு சிப்ஸ் போல் ஆகணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பலாக்காய் பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துருக்கோம். ஆல்ரெடி வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில பொரிச்சிருக்கோம். இப்போ அதே கடாயில எண்ணெயில எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம். இதுல ஒரே ஒரு ஏலக்காய், சின்னதா ஒரு பட்டை, 2 லவங்கத்தை சேர்த்திடலாம். கூடவே பிரிஞ்சி இலை சின்னதா 1 சேர்த்திருக்கலாங்க. அடுத்ததா சீரகம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில கொஞ்சமா மணம் வர வரைக்கும் வதங்கட்டும். கருக்க விட்டுறாதீங்க. சிம்ல வச்சே வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாங்க. நம்ம ஆல்ரெடி பலாக்காயில உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். பார்த்து அனுசரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் கலர் ஆயிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்திடலாம். சேர்த்து வெங்காயத்தோடவே 2 நிமிஷம் போல் இது போல் வதக்கி கொடுக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். மசாலாவோட பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இதோட மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திக்கலாம். வரமிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாங்க. தண்ணி சேர்த்திட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த பலாக்காவையும் இதோட சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் பொரிச்சு வரட்டும். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டு எடுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான பலாக்காய் பிஞ்சு வச்சு ஒரு சப்ஜி சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான பலா பிஞ்சு சப்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.